அனைவருக்கும் வணக்கம். மேடை பேச்சு எனக்கு பெருசாக அவ்வளோ வராது. ஆனால் இந்த இடத்த பயன்படுத்தி அக்குபஞ்சர் அப்படிங்கிற விஷயத்தை எனக்கு கொடுத்த இறைவனுக்கும் அதை என் கூட படித்த சக மாணவர்களெல்லாம் சொல்லுவாங்க, நம்ம அக்குபஞ்சர் படிக்கிறதுக்கு ரொம்ப தகுதியான இடத்துக்கு வந்திருக்கோம். வேற மற்ற பக்கத்தில் நான் குறை சொல்ல விரும்பலை. ஆனால் ஒரு முறையாக நமக்கு ஏபிசிடியிலேருந்து இசட் வரைக்கும் கரெக்டாக ஒரு வாழ்வியல் முறையோட, அதாவது எங்கள் சார் எப்படி பல்லு வளர்க்கணும்னு சொல்லி தருவார், எப்படி குளிக்கணும்னு சொல்லி தருவார், எப்படி உங்கள் உணவு முறையை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறத சொல்லி தருவார். உணவுனா என்ன, அப்புறம் உணர்வுனா என்ன, எங்கள் கூட படித்தவங்க சொல்லிட்டு போனாங்க உணர்வு பற்றி, அப்புறம் பெண்கள் படிக்கணும் அப்படிங்கிற விஷயம். இது எல்லாமே அடுத்த கட்டத்துக்கு அதை எப்படி வெளியே எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறது இந்த இன்ஸ்டியூட் தான் எனக்கு சொல்லி கொடுத்துச்சு. காலேஜ் பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் வரைக்கும் படித்தேன். ஆனால் அது வரைக்கும் எனக்கு என்ன படித்தேங்கிறது இப்போ கேட்டால் அது ஒரு கேள்விக்குறி தான். முதல் டிகிரியாக நான் ரொம்ப பெருமையோடவும் ஒரு நல்ல உணர்வுபூர்வமாக வாங்க போகிறது இந்த டிகிரி தான். இந்த டிகிரியை எனக்கு படிக்க வச்ச எங்கள் ஆத்தாக்கு நான் இங்கே ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். சிறுசுலேருந்து எனக்கு ஃபீஸ் கட்டி படிக்க வச்ச விஷயங்களெல்லாம் விட இந்த விஷயத்துக்காக என்னை முன்னோக்கப்படுத்தினது எங்கள் ஆத்தா. அவங்களுக்கு ரொம்ப இங்கே நன்றி கூறணும் அப்படின்னு இது பண்ணுறேன். அப்புறம் அக்குபஞ்சர் என் வாழ்வியில் வர்றதுக்கு முன்னாடி எங்கள் அம்மாட்ட நான் சொல்லுவேன், எனக்கு சாப்பாடு தான் எல்லாமே, சாப்பாடுக்காக தான் நான் பிறந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் உணவுனா என்ன, உணவு நம்ம எதுக்கு சாப்பிட்றோம், அந்த விஷயம் நம்ம உடம்புல உணர்வுகளை எல்லாம் எப்படி தூண்டுது அப்படிங்கிற விஷயத்த நான் இங்கே தான் கற்றுக்கிட்டேன். அக்குபஞ்சர் என் வாழ்க்கையில் வந்ததுக்கப்புறம் தான் அடுத்தடுத்த கட்டத்தில் ஒவ்வொரு விஷயமும் உயர்வுக்கு வருது அப்படிங்கிறது இப்போ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி உமன்ஸ் டேக்கு சிறந்த இயற்கை விவசாயி அப்படிங்கிற பட்டம் எனக்கு கொடுத்தாங்க. அக்குபஞ்சர் என் வாழ்க்கையில் வந்ததுக்கப்புறம் மட்டும்தான் எனக்கு வாழ்வுனா என்ன, நம்ம எதுக்கு பிறந்தோம், எதுக்கு வளர்ந்தோம், இந்த சமூகத்துக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற விஷயத்துலேருந்து எல்லாமே இந்த இன்ஸ்டியூட் தான் எனக்கு சொல்லி கொடுத்துச்சு. இந்த இன்ஸ்டியூட்டில் வெறும் படிப்பு மட்டும் இல்லாமல் உறவுகள், அப்புறம் என் வாழ்க்கையை மேம்படுத்துறதுக்குண்டான எல்லா விஷயமுமே இந்த இன்ஸ்டியூட் தான் எனக்கு கிடைச்சிது. நம்ம ஒரு கட்டத்தில் துவண்டு போய் உட்காந்தோம் அப்படின்னா இங்கே மகிசாரியோ, அப்புறம் என்னோட சீனியர் எஸ்கேபி அவர் தான் எனக்கு இங்கே அக்குபஞ்சர் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாங்க. நான் பல உடல் துன்பத்துக்கு அப்புறம் தான் இங்கே வந்தேன். இதுலேயே ஒரு 3 சைஸ் இருந்து இப்போ அதுலேயே டபுள் எக்ஸ்எல் இருந்து எக்ஸஸ் அந்த சைஸுக்கு ஆகி இங்கே வந்தேன். அப்படின்னாலும் அதில் என்ன நடந்துச்சு, உணர்வுபூர்வமான எல்லா விஷயங்களுமே என் வாழ்க்கையை எனக்கு இந்த இன்ஸ்டியூட் தான் ரொம்ப கொடுத்துச்சு. அதுக்காக சதீஷ்குமார் அண்ணாக்கும் மகிசாருக்கும் ரொம்ப உணர்வுபூர்வமாக நன்றி சொல்லிக்கிறேன். எல்லாரும் நல்லபடியாக இந்த கல்வியை எடுத்துகிட்டு போங்க. இந்த கல்வி உங்களுக்கு வெறும் ஒரு பட்டப்படிப்பாக மட்டும் இருக்காது. உங்கள் வாழ்க்கைனா என்ன, நீங்கள் எதுக்கு இங்கே இருக்கோம் அப்படிங்கிறதுலேருந்து நம்மளை ஒரு உணர்ச்சியாளராக இல்லாமல் உணர்வாளராக இந்த கல்வி உங்களை மாற்றும். வெறும் உடல் நலம் மட்டும் இல்லை, மனநலம் சார்ந்து நம்ம ஆரோக்கியமாக இருந்து மற்றவங்கள மேன்மைப்படுத்துறதுக்காக நம்ம இந்த படிப்பை படிக்க போகிறோம். யாருமே சார் சொல்கிற மாதிரி நீ தொட்டுட்ட நல்லாயிரும் அப்படின்ட்டு நீ கடவுள்னு நினச்சிக்காத. நீ இறைவனால் தேர்ந்தெடுத்துக்கப்பட்டிருக்க, உன் மூலியமா இது மற்றவங்களுக்கு போய் சேர போகுது அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நீங்களும் நினைவில் வச்சுட்டு எல்லாத்துக்குமே நல்ல உங்கள் மூலியமா இந்த கல்வி போய் சேரணும் அப்படிங்கிறத வேண்டுகோளாக வச்சுட்டு இங்கே வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி, என் பேச்சை கேட்ட அனைவருக்கும் நன்றி. வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்வோம் நலத்துடன்.